ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இஃப் யூ நியூ டு த சேனல், மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக. வெண்டைக்காவை எப்போதும் கழுவிட்டு தான் வந்து கட் பண்ணணும், கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது. இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், இல்லைனா எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நல்லா வந்து பொரியும் போது ஒரு வெங்காயம் நான் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெங்காயம் தான் வந்து இந்த வெண்டைக்காய்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட் ஏற்றி கொடுக்கும். ஸோ வந்து வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு வெண்டைக்காவை போட்டுடலாம். வெண்டைக்காய் வந்து எப்போதும் கழுவிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும், கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க. ப்ளஸ் வந்து இதை வந்து எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே கொலன்னு குழஞ்சா மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும், வெண்டைக்காய் வீணாக போயிடும். ஸோ தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே வந்து வதக்க போகிறோம். வதங்கினா சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து வெண்டைக்காய் வந்து அவ்வளோ நேரம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு மசாலா வகைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. குறைச்சலாக போடுங்க, குறைச்சலாக இருந்தால் கூட நம்ம கடைசியாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயிலே வதக்கலாம். எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறமா நமக்கு சூப்பராக நமக்கு வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இது வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து துருவின தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.